ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்கிட்ட இருந்து கோல் வந்து சிலைட்டின் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சரி ஓகே போய் பார்க்கலாம்னு வெளிக்கிட்டாச்சு. சவுதியில் இப்படி 2 சைட்டு மரங்கள் வச்சு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸ்ரீலங்காவில் மரங்களை வெட்டி நாங்கள் அழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு மரம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் அந்த டோரு. மோட்டரோட கண்ட்ரோல் பாக்ஸ் பழுதாகிட்டுது. புது கண்ட்ரோல் பாக்ஸ் தான் போடணும். ஆனால் இது இந்த மாடலுக்கு எடுக்கல கண்ட்ரோல் பாக்ஸு. நாம் தான் புதுசாக இதாக ரெடி பண்ணணும் கண்ட்ரோல் பாக்ஸு. நான் புதுசாக கண்ட்ரோல் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படி என்று பாருங்கள். இந்த போட்டு வந்து ரோல் அப் டோருன்ற போட்டு நாங்கள் சிலைட்டி டோருக்கு யூஸ் பண்ண போகிறோம். 10 ஆம்பியரில் 24 வோல்ட் டிசி ரிலே 2 எடுப்போம். இந்த ரிலே வந்து 12 பின் உள்ள ரிலே. எங்களுக்கு 220 சிங்கிள் பேஸ் மோட்டர்ன்றபடியாக 8 பின் உள்ள ரிலே போதும். 8 பின் உள்ள ரிலே வந்து ஆம்பியர் குறைஞ்சபடியாக நான் 12 பின் உள்ள ரிலே போட்டிருக்கேன். 24 வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று தேவை. இந்த போட் வந்து 24 வோல்டேஜ் டிசி வோல்டேஜில் வேலை செய்கிற போட்டு. 6 ஆம்பியர் டயோட் 2 எடுப்போம். டயோட்டுன்ற ப்ளஸ் பின்னையும் மைனஸ் பின்னையும் ஜாயின் பண்ணுவோம் சொல்கிறீங்கனால. நாம் அடுத்து டயோட்டோட ஜாயின் பண்ணுறதுக்காக 3 வயர் எடுத்து சோல்ட்ரிங் பண்ணுவோம். டயோட்டின மைனஸில் ப்ளூ கலர் வயரை சோல்ட்ரிங் பண்ணுவோம். டயோட்டின ப்ளஸ் மைனஸ் பின்னை ஜாயின் பண்ணியிருந்தால் அதில் ப்ரௌன் கலர் வயரை ஜாயின் பண்ணுவோம். டயோட்டின ப்ளஸில் க்ரீன் எல்லோ வயரை ஜாயின் பண்ணுவோம். ஓகே, 3 வயரும் ஜாயின் பண்ணியாச்சு. டயோட்டோட ஓப்பன் க்ளோஸுக்கு புரியுமா வோல்டேஜ் கொடுக்குறதுக்காக 2 ரிலே எடுத்திருந்தோம். அதுக்கு 220 இன்புட் பண்ணுவோம். ஏன்னா 220 மோட்டர்ன்றபடியாக 220 இன்புட் பண்ணுறதுக்கு 2 ரிலேயும் ஜம்ப் பண்ணி 220 இன்புட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ரிலேலேருந்து அவுட்புட் மோட்டர் லைன் எடுப்போம். ஒரு ரிலேண்ட பின்னிலேருந்து இன்னொரு ரிலேண்ட பின்னுக்கு ஜம்ப் பண்ணி அதை மோட்டர்கிட்ட கொம்மனாக வச்சுருப்போம். இந்த லைனை மோட்டர்கிட்ட ஓப்பன் லைனுக்கு கொடுப்போம். இதை க்ளோஸ் லைனுக்கு கொடுப்போம். 3 லைனையும் ஒரு கனெக்டர் ஒன்றில் கனெக்ட் பண்ணியாச்சு. டயோட்லேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்த ப்ளஸ் மைனஸை ஒரு ரிலேண்ட ப்ளஸுக்கும் ஒரு ரிலேண்ட மைனஸுக்கும் கொடுப்போம். அடுத்தா நாம் எடுத்து வச்சுருந்த கண்ட்ரோல் போர்ட்டுன்ற மோட்டர்ன்ற அவுட்புட் லைன் வருது. அது 24 வோல்டேஜ் வரும். அதில் 2 வயர் வச்சு சோல்ட்ரிங் பண்ணுவோம். இதில் மோட்டர் அவுட்புட் வந்து 2 லைன் வருது. ஏதாவது ஒரு லைனுக்கு கொடுப்போம். அதுக்கடுத்தா லிமிட் லைனை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு லிமிட் லைனும் 3 லைன் வரும். 1 கொமன் 1 ஓப்பன் க்ளோஸ் வரும். அதை 3 லைனுக்கும் சோல்ட்ரிங் பண்ணுவோம் வயர் வச்சு. அடுத்தா ரான்சமர் எடுத்துருந்தோம். அந்த ரான்சமர் 220 இன்புட் பண்ணி 24 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுவோம். ரான்சமர்லேருந்து வர்ற 24 வோல்டேஜ் ஏசி பவரை போட்டுக்கு இன்புட் பண்ணுவோம். போட் வேலை செய்யுது. அடுத்தா நாம் ஒட்டியிருந்த லிமிட் லைன் வந்து என்சி டேப்பாக இருக்கணும். என்சி டேப் பண்ணால் நார்மல் க்ளோஸ்ன்றது தான். ஜாயிண்டாக இருந்தால் அப்படி லைட் வேலை செய்யும். ஓகே, லிமிட் லைனை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மோட்டர் அவுட்புட் லைன்லேருந்து வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம். வோல்டேஜ் வருது. ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரணும். ஓகே, போர்ட்லேருந்து வோல்டேஜ் வருது. இதை வந்து நாங்கள் ரிலேயோட கனெக்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வர்ற மோட்டர் அவுட்புட் லைனோட ஒரு லைன் எடுத்து டயோட்டோடையும் ஒரு லைனை வந்து ரிலேயோடையும் கனெக்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் போர்ட்லேருந்து புஷ் பட்டன் லைனை ப்ரெஸ் பண்ணால் ரிலே எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். லைனை 2 லைனாக பிரிப்போம். அதில் ஒரு லைன் எடுத்து ரான்சமருக்கும் ஒரு லைன் எடுத்து ரிலேக்கும் கொடுப்போம். கண்ட்ரோல் போர்ட்டில் இருந்த புஷ் பட்டினை ப்ரெஸ் பண்ணுவோம். ஒரு ரிலே வேலை செய்யுது. இப்போ வோல்டேஜ் 220 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். வோல்டேஜ் வருது. ஓகே, இதை ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணிவிட்டு நாம் மோட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். மோட்டரில் ஒரு லிமிட் ஸ்விட்ச் லைனுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. மோட்டருன்ற அவுட்புட் லைன் மோட்டர் லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. அழகாக எனி மோட்டர் வேலை செய்தாண்டே இருக்க செக் பண்ணி பார்ப்போம். மோட்டர் லெஃப்ட் ரைட்டுன்றதுக்கும் நீங்கள் அந்த லைனை பார்த்து கொடுக்கணும். லெஃப்ட் சைடு இருந்தால் மோட்டர் லெஃப்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும் லைனை. ஓகே, நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கண்ட்ரோல் ஒர்க் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா தமிழ் விலாக் எல்கே என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.